வெல்கம் டு ஆல். நம்ம இந்த 24th பேப்பர் பார்க்குறோம். சரியா? அங்கே டைரெக்டாக பவர் போயிடலாம். அஃப்கோர்ஸ் இந்த பேப்பர் 15 மினிட்ஸ் டெஸ்ட் தான் வச்சுருந்தேன். ஓகே. கொஸ்டின் நம்பர் 1. வாட் graph shows the number of males and females in the organization ABCD, number of males and females in different organizations. Okay. For which organization difference between the number of females, number of males and number of females all average is minimum. Okay. இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்க, இதுக்கு இதுல டிஃபரன்ஸ் பாருங்க. ஆவரேஜ்னு சொல்லி வச்சிருக்கான். Difference between the number of males and average number of females for all the organizations minimum. அப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இங்க ஆவரேஜ் கொடுக்கல, இங்க ஆவரேஜ் கொடுத்துருக்கான். ஓகே ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் the average number of females of all organization is minimum. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏ எடுத்துக்கங்க, this plus this plus this plus this plus this female எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபீமேலோட ஆவரேஜ் எடுத்துக்கங்க. அந்த ஃபீமேல் ஆவரேஜையும் மேலோடைய மேல் இதுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, இதெல்லாம் தயவு செய்து தொட்டுறாரு. அதெல்லாம் வந்து தொட்டிங்க அப்படிங்க, தொட்ட கெட்டங்கிற மாதிரி முடிஞ்சிச்சு. 5 சம்மோட டைம் இதுலேயே போயிடும். ஓகே. பார்க்கறதுக்கு ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி தெரியும். அது ஹிண்ட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டினில் எப்பொழுதுமே இந்த ஆப்ஷன் சாய்ஸில் வந்து மூணு ஆப்ஷன் சாய்ஸையும் கம்பேர் பண்ணுற மாதிரி நம்பர் வராமல் மூணையும் கம்பேர் மாதிரி பண்ணுற மாதிரி வந்ததுனாவே அந்த டைப் ஆஃப் கொஸ்டினை தாராளமாக விடலாம். ஓகே. ப்ராசஸ் சொல்லிடுறேன், நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். திஸ் ப்ளஸ் திஸ் 200 250, இது ஆட் பண்ணால் 400, இது ஆட் பண்ணால் 400 ப்ளஸ் 200 வந்து 600 ப்ளஸ் 300 900 ப்ளஸ் 250 1150. இது வந்து 1 2 3 5 ஆல் ரேட்னா 2 3 230 தான் வந்து ஆவரேஜ். இப்போ ஏவும் பியும் செப்பரேட் பண்ணிங்கன்னா ஆவரேஜஸ் டிஃபரன்ஸ் இஸ் 20. இது டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா 5 225 மேலு, அது ஆவரேஜ் செப்பரேட்னா 325 மைனஸ் 230 அஃப்கோர்ஸ் 95 வருது. ஓகே. அதே மாதிரி 275 திஸ் இஸ் 45, 150 மைனஸ் திஸ் இஸ் 80 மேலே வருது. சரியா? இதில் எது மினிமம் அப்படின்னா இதுதான். ஸோ யாரு பி தான் மினிமம், லீஸ்ட் மினிமம் கேட்குறான். ஆன்சர் திஸ். ப்ராசஸ் தெரியல அப்படின்னா தயவுசெய்து தொடாதீங்க, டைம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. x power 4 minus 3x plus 5 is divided by x plus 2x minus 1. What is the remainder? Okay. இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்க, x minus 1 2x minus 1 0 போடுங்க, x equal to 1/2. x equal 1/2 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/2 x equal 1/2 போடுங்க. power 4 minus 3 into 1/2 plus 5. இது 1/16 minus 3/2 plus 5. ஓகே. எல்லாத்தையும் 16 மல்டிபிள் பண்ணுங்க. 16 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1 மைனஸ் மேலே 8 ஆல் மல்டிபிள் பண்ண 8 into 3 is 24 plus 16 ஆல் மல்டிபிள் பண்ண 80 upon 16. இது சப்ராக்ட் பண்ணால் 56 56 plus 1 is 57 plus வரும். ஆன்சர் திஸ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. இதெல்லாம் தாராளமாக தோட்டலாம். இது a cube plus b cube, a plus b. அப்போ இது வந்து ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து ஜஸ்ட் ரிப்பீட் கொஸ்டின் நினைக்கிறேன். திஸ் இஸ் a plus b, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ab. அதுதான் இது. அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது a, இதனுடைய ஸ்கொயர் இது. அப்போ a என்ன வரும், இதோட ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 8 வரும். 8x ஸ்கொயர் பிளஸ் 27y ஸ்கொயர் மைனஸ் 2 this into this 6, root x into root 3 root 6 this x square. இதுதான் வந்து இந்த போர்ஷன். இந்த போர்ஷனை கம்பேர் பண்ண a equal to 8, b equal to 27, c equal to 6 root 6 minus 2a எவ்வளோ 16, 3b எவ்வளோ minus 81. ஏன்னா 3 times 27 is 81 minus 2 root 6 into இது வந்து மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 6 root 6. 6 into 6 is 12, root 6 into root 6 6, 12 into 6 is 72 minus 81 plus 16. இது செப்பரேட் பண்ண minus 9 வரும். minus 9 answer 7. ஓகே. கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் வேரியபிள் இருந்தால் ஒரு வேரியபிளை கட் பண்ணி விடுங்க. I am putting x equal to 0. Simple. 0 0
0 0 இது 0 ஆனதுனால எல்லாம் 0 ஆயிடும். இங்க 1/a² - 1/a², ஆன்சர் 0. இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்பர்ஸ் சாய்ஸ் எல்லாம் ஆப்ஷன் சாய்ஸ் எல்லாமே நம்பர்ஸா இருந்தா இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபியூ செகண்ட்ல ஆன்சர் முடியும். இதெல்லாம் லட்டு கண்ணை சிமெண்ட் நேரத்தில் ஆன்சருக்குள்ள போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. A mark price of dress is 2340, which is 25% above the cost price. Okay, if the dress is sold for profit 10%, profit என்ன? Okay, cost price வந்து 125/100 of CP equal to 2340. So this 5 times of 25, this 4 times of 25. Okay, cancel பண்ணா 5 4 34ல எத்தனை 5 இருக்குன்னா 6 5 30, remaining 40ல 8. So 468 into 4, இதுதான் வந்து சிபி. எஸ்பி எவ்வளோன்னா 10% ப்ராஃபிட்டா. இதில் 10% போட்டாவே அதான் ப்ராஃபிட் இன்ட்டு 10. இது காஸ்ட் ப்ரைஸ் 10% தான் ப்ராஃபிட். அதனால 10% போட்டாவே போதும். ஒரு 0 கட்டு 3 into 4 8ல் 2ல் முடியும். 10ஆல் டிவைட் 0.2ல் முடியும். இது மட்டும் தான் 0.2ல் முடியுது. ஸ்டாப் இல்லை போடாது. சரியா? 10% ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்குறேன். 10% இருந்துச்சு. நான் இங்கேயும் மல்டிபிள் பண்ணல. 468 into 4லாம் மல்டிபிள் பண்ணல. ஜஸ்ட் லாஸ்ட் இஸ் டு 10ஆல் டிவைட் பண்ண திஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் இதெல்லாம் வந்து இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் முடிங்க. 8 - 5 is 3 -3. இது 24 பிளஸ் இது 12 into 3ன்னு வச்சுங்க. 12 into 3 36. 36/6 is 6. கீழே வாங்க. பிராக்கெட் முடிங்க. திஸ் இஸ் 2 into 4 8. 8 - 3 5 is 3. இது வந்து இது மல்டிபிள் பண்ணும். 12 into 4 டிவைட் பை 3. 12 into 4 is 48. 48/3 is 16. 16 plus 3 கீழே 19 வரணும். எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு ஆன்சர் தான் 19 வருது. ஸ்டாப் இட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. நீங்கள் போடும்போது ஒரு 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 டேக் ரிஸ்க் எடுக்கிறீங்களா? இப்போ இந்த இடத்துல நான் டினாமினேட்டர்ல 19 வரும்னு சொன்னல. 19 வரதை பார்த்தோன்னா ஆஃப் ஜாய்ஸ்ல ஒன்று தான் டக்குன்னு அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்த கொஸ்டின் போயிடணும். அங்கே போயிட்டு மேலே எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. The difference between two numbers is 15. And the HCF and LCM of those numbers is 3 and 108. Find the difference between the inverse. Okay. இப்போ அந்த நம்பர் A and B ன்னு வைங்க. அந்த நம்பரை வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் டிஃபரன்ஸ் பண்ணுவோம். 1/B - 1/A கேட்குறாங்க. சரி, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணா B - A அப்பான் AB. B - Aனா டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கான் 15ன்னு. கீழே இருந்தது ரெண்டு நம்பர் ப்ராடக்ட். ப்ராடக்ட் 2 numbers equal to HCF and LCM. HCF and LCM மல்டிபிள் பண்ணா போதும் 3 into 108. அதான் ஆன்சர். ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணால் 5 times of 5/108. சிம்பிளான கொஸ்டின் தான். சரி, கொஸ்டின் 7 கொஸ்டின் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவிர மற்ற எல்லாமே ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட கொஞ்சம் ஒரு 32. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம்லாம் தொட்டுறாதீங்க. ஓகே, அதெல்லாம் வந்து தொடவே கூடாது. ஓகே, அது டைம் அப்படியே ப்ராசஸ் என்னன்னு தெரியல. கொஸ்டின்லாம் தொட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, question number this. What is the sum of the digits the least number which divide by this leaves the remainder 7? Okay, in each case also divisible by 13. Okay, answer 16. என்ன அப்படின்னா இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த நம்பர் வந்து 12 16 54 இந்த நம்பரை வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்துட்டு 7 ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எல்சிஎம் எடுத்து 7 ஆட் பண்ண போகிறோம். அந்த நம்பர் வந்து 13ஆல் டிவைட் ஆகலான்னு செக் பண்ணணும். சப்போஸ் 13ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த எல்சிஎம் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதோட ப்ராடக்ட். சப்போஸ் இந்த எல்சிஎம் வந்து ஒரு 54ன்னு வச்சுக்கோங்க. 54 கரெக்ட் கிடையாது, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 54ன்னு வச்சுக்கோங்க. 54 + 7 வந்து 61. 61 இஸ் நாட் டிவிசிபிள் பை 13. எக்ஸாம்பிள் தான் 54 சொன்னா. 54 இஸ் நாட் ரைட் ஆன்சர். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு 54 வச்சுக்கோங்க. 54 + 7 டிவைட் பை 13 டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ணும், 54 2ஆல் டிவைட் பண்ணுங்க. தட் இஸ் 108. மறுபடியும் வந்து 7 டிவைட் பண்ணி பாருங்க, ஆட் பண்ணுங்க. அதை 13ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்படி 54ஓட மல்டிபிள்ஸ் போயிட்டே இருக்கணும். 7 ஆட் பண்ணுங்க, 13ஆல் டிவைட், 7 ஆட் பண்ணுங்க, 13ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகே, சரி, இது வந்து அப்படி.
அந்த நம்பருடைய டிஜிட்ஸ் இப்போ ஒரு நம்பர் கிடைக்குது இல்லை, அந்த நம்பருடைய சம் என்னன்னு கேட்குறோம். அந்த சம்மருடைய டிஜிட் சம். இப்போ இந்த நம்பர் என்ன, சப்போஸ் 115, இந்த நம்பர் வந்து 115. இந்த 115 13 டிவைட் ஆகுதுன்னு வச்சுப்போம். 13 டிவைட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் என்னன்னு கேட்குறேன். திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் 7, அதான் ஆன்சர். ஓகே, இதுதான் ப்ராசஸ். சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க இது எல்சிஎம் எது மல்டிபிள் பண்ணாலும் மல்டிபிள் ஆஃப் 9 தான் வரும். ஏன்னா எல்சிஎம் எது வந்தாலும் சரி, ஒன்ஸ் மல்டிபிள் ஆஃப் 9 வந்துருச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம், அதோட டிஜிட் சம் 9 தான் வரும். ஓகே, இந்த டிஜிட் சம் 9 தான் வரும். 9ஓட இந்த 7 ஆட் பண்ணும்போது டிஜிட் சம் என்ன ஆகும், 9 + 7 16 தான் வரும். ஸோ ஆன்சர் 16. நான் உள்ள போகவே இல்லை, போகணும்னு அவசியமே கூட கிடையாது. நார்மல் ப்ராசஸ் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது 7 ஆட் பண்ணி எந்த நம்பர் 13ஓட டிவைட் ஆகுதுன்னு பாருங்க, அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இது வந்து பார்த்தோன்னே சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ். சரியா, கொஸ்டின் 9 வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லார்ஜஸ்ட். லார்ஜஸ்ட் அப்படின்னாவே நியூமரேட்டர் பெருசாக இருக்கணும், டினாமினேட்டர் சின்னதாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. சம்டைம் இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க கூட ஆன்சராக இருக்கும். மேலே நியூமரேட்டர் பெருசு, டினாமினேட்டர் சின்னது, இந்த ஒரு கேஸில் மட்டும்தான். ஓகே, மற்றபடி இதே ஆப்ஷன் வந்து 14/15, 23/24, இந்த 26/27 இருந்ததுன்னு வச்சுப்போம். 440 டிவைட் பை 441, 51/53 இப்படி இருந்ததுன்னா இந்த கேசஸ் வேற. இந்த கேசஸ்க்கு ஷார்ட் கட்ஸே வேற. ஓகே, பட் இந்த கேஸ்ல என்னன்னா இந்த நம்பர் மட்டும் பெருசு மேல சின்னது கீழே கொடுத்ததுனால நான் டைரக்டா போட்டேன். சரியா, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ங்கிறது வேற சம்ல சப்போஸ் இருந்தா ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி நீட்டா ஷார்ட் கட் எடுக்கலாங்கிறது. கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. ஏபி அண்ட் சிடி ஆர் பேரலல். பேரலல்னா இப்போ லைன் பாசஸ் த்ரூ அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேம். இது 80னா இது 80. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுவும் 80 தான். ஓகே, இது 120, இது எவ்வளோ இருக்கும், 60 இருக்கும். 60 + 80 வந்து சாரி 80யா தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. இசட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஈக்குவல். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 100. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன், இதில் 80 போச்சுன்னா இது 100. இந்த ஆங்கிளும் நான் போச்சு. இதுவும் ஈக்குவல். அப்போ இது 100ன்னு இந்த ஆங்கிள் 80. இது வந்து 120. 120ல 60. 60 + 80 வந்து 140. மிச்சம் எவ்வளோன்னு கேட்குறேன். ஆன்சர் 40. சிம்பிள். சாரி அகைன், நான் பண்ற தப்புக்கும் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. இது 100ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஆங்கிளும் ஒன்றும் இல்லைங்க, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இந்த மாதிரி இசட் மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் சேம். இந்த ஆங்கிளும் சேம். அப்படி பார்த்தீங்கன்னா இசட் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிளும் சேம். அப்போ இது ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல 80 போயிடுச்சுன்னா இது 100 தான் இருக்கும். இது 100, இது 100. இப்போ இந்த ஆங்கிளும் சேம். இப்படி இருந்துச்சுன்னா ஆப்போசிட் வெர்டிகல் சேம். இது 100ன்னா இது 100, இது 100. இது 120 அப்படின்னா இது 60. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன். ரெண்டு ஆட் பண்ண 180 வரும். அப்போ 100 + 60 is 160. இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறான். ஆன்சர் 20. வேணும்னே 40 ஆன்சர் கொடுத்துருக்கான். பி கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. ஆல்ஃபா, பீட்டா, காமா ஆர் ஜீரோஸ். ஜீரோஸ்னா அது பேர் ஃபேக்டர்ஸ் அர்த்தம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ், தென் வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குறான். சரி, முதல்ல இந்த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் பாருங்க. ஆல்ஃபா + பீட்டா + காமா ஈக்குவல் டு எக்ஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பருடைய மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா காமா, அதோட வேல்யூ வந்து கியூ. ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு இந்த ஆரோடைய மைனஸ். ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது என்னன்னு கேட்குறான். ஆல்ஃபா காமா பீட்டா காமா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. மேலே என்ன இருக்கு, கியூ. கீழே என்ன இருக்கு, மைனஸ் ஆர். ஸோ -Q/R. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், தெரிஞ்சதுதான். 2 செகண்ட். 12 கொஸ்டின்ல 11 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் போட்டுடலாம் அழகா. கொஸ்டின் 12 வாங்க. இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் 250க்கு மேலே இருக்குன்னு கேட்டிருக்கான். நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல 50 பேரா
அத்தனை சொல்லிடலாம். ஓகே, என்னன்னா 250 கீழே இருக்கவங்க 26 பேரா, மொத்தம் 50 பேர். அதில் 250 கீழே இருக்கவங்க 56 பேர். 250 மேலே இருக்க எவ்வளோன்னு கேட்குறான். 50 மைனஸ் திஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் 24. இப்போ நீங்கள் வந்து இது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக போட்டு அதெல்லாம் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. லாஜிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 250 கீழே இருக்கிற 20 பேர் 26 பேர் இருக்காங்க. மொத்தமாக இருக்கவங்க 50 பேர். அதில் 250 கீழே இருக்கவங்க 26 பேர் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க வேலைன்னு கேட்குறேன். ஆன்சர் 250க்கு மேலே இருக்கவங்க 24. சிம்பிள். அதெல்லாம் நீங்கள் இன்னொரு டைம் ரீமாடிஃபை பண்ணணும் அவசியம் இல்லை. கொஸ்டின் நம்பர் 14 answer 14. ஓ சாரி 350. சாரி நான் மொத்தமாக கேட்டேன். சாரி, கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து 0 to 200 இந்த ரேஞ்ச் 0 to 200ல 12 பேர் இருக்காங்க. 200 to 250 இதில் 12 பேர் உள்ளே இருக்காங்க. அவங்க கழிச்சுன்னா 14 மெம்பர்ஸ். 250 to 300 இதை மைனஸ் பண்ணுங்க, 12 பேர். கரெக்ட். இப்போ 3 ஆட் பண்ணால் 34 வரும் பாருங்க. இது 3 ஆட் பண்ணால் 34. எட்டு, சாரி, இது சப்ராக்ட் பண்ணால் 8 தானே வரும். 3 ஆட் பண்ணுங்க 34 வரும். கரெக்ட். இப்போ 300 to 350 இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்க. 6 தான், அவ்வளோதான். இப்போ நான் 250க்கு மேலே 350 கீழே, 250க்கு மேலே 350 கீழே இந்த ரேஞ்ச், இந்த ரெண்டையும் கூட்டினா போதும். ஆன்சர்ஸ் போட்டு நான் பண்ணுற தப்பெல்லாம் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. உங்களுக்கும் அதுதான் பார்த்துக்கணும். 250 to 350னா இந்த மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி மாற்றி போட்டு போகணும். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய ரெகுலர் பாலிகன் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 360 டிவைட் பை n. அது வந்து இந்த வேல்யூ கொடுத்துருங்க 51 3/7. எப்படினாலும் 360ல 7 டிவைட் ஆகாது. அப்போ n வந்து 7ஆக இருந்தால் தான் உங்களுக்கு 7ல் போய் நிற்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போ n வந்து டைரெக்டாக 7 போடலாம். செக் பண்ணி பாருங்க. 360 டிவைட் பை 7 எத்தனை 7 இருக்கு? 5 7s are 50, 35, ரிமைனிங் 1, 10ல் 1, ரிமைனிங் 3/7 தான். ஓகே, ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ என்ன கேட்குறான்? நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் டு நம்பர் ஆஃப் சைட்ஸ். நம்பர் ஆஃப் சைட்ஸ் 7 தெரிஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் டயகனல் பாருங்க. டயகனல் n into n minus 3/2. ஸோ n into n minus 3 டிவைட் பை 2 இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டயகனல். அப்போ 7 n இதில் 7 போடுங்க. n minus 3 7 minus 3 is 4/2. இது நீங்கள் கேன்சல் பண்ணால் 2:1 ரேஷியோவில் இருக்கும் இந்த நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் டு நம்பர் ஆஃப் சைட்ஸ். கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. Such a beautiful question. 2000 இந்த இருக்க பார்த்த 24th கொஸ்டின்லேயே இப்போ பார்த்த 14 கொஸ்டின்லேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், as well as இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள் PQR. PS இஸ் Q உடைய பர்பெண்டிகுலர். S இங்க இருக்கு. இப்போ என்ன சொல்றான்னா PQ இதையும் QS இதையும் ஆட் பண்ண SR வரும். இது ஃபுல்லா. இது சப்போஸ் இது A அப்படின்னா இதுவும் A, சரி B. அப்ப இது A plus Bன்னு அர்த்தம். இல்ல SR இது A plus. நான் என்ன பண்றேன், ஒரு இமேஜினரி லைன் வரைகிறேன். இமேஜினரி லைன் நம்ம சொல்லவே இல்லை, நானே வரைகிறேன். என்ன லென்த் அப்படின்னா இந்த பி என்னவோ அது பி, அதே மாதிரி வரைகிறது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து பர்பெண்டிகுலர்னால ஒரு பாயிண்ட்ல இருந்து பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறீங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த இது பின்னா இதுவும் பி நான் அசியூம் பண்றேன். அப்படி ஆகும்போது என்ன ஆகுது, இந்த லைன் வந்து பிஎஸ் லைன் வந்து
லெட்ஸ் டேக் திஸ் இஸ் டீன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் டேக் திஸ் பாயிண்ட் இஸ் டி. ஆர் வெளியில இருக்கு, அது நான் இருக்கட்டும். ஆர் இங்க இருக்கு. லெட்ஸ் டேக் டி இஸ் தி திஸ் பாயிண்ட். இப்போ பிக்யூடியை பொறுத்தவரையிலும், ட்ரையாங்கிள் பிக்யூடி பொறுத்தவரையிலும், பிஎஸ் இஸ் த பர்பெண்டிகுலர், எஸ் இஸ் தி பி அண்ட் பி. அப்போ மிட் பாயிண்ட், எஸ் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் கியூடி. ரெண்டு விஷயம், பிஎஸ்ங்கிறது பர்பெண்டிகுலராகவும் இருக்கு, அட் த சேம் டைம் மீடியனாகவும் இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து இஃப் யூ ட்ரா பர்பெண்டிகுலர் விச் இஸ் ஆல்சோ எ மீடியன் அப்படின்னா இது ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து பர்பெண்டிகுலர் லைனும் மீடியன் லைனும் சேமா தான் இருக்கும். இப்போ ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமா தான் இருக்கும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த ஆங்கிள் சேமா இருந்துச்சுன்னா இந்த லென்த்தும் இந்த லென்த்து சேமா தான் இருக்கும். வாட் இஸ் திஸ் லைன்? இது ஏன்னா இதுவும் ஏ தான். ஓகே, now ஆல்ரெடி திஸ் ஏ. நம்ம இந்த எஸ்ஆர் என்ன சொல்லியிருக்கோம்? இது பி பிளஸ் ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதுவும் ஏ தான். அப்போ கன்சிடர் ட்ரையாங்கிள் பிடிஆர். இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இது ஏ இதுவும் ஏ. அப்போ இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இது தீட்டான இதுவும் தீட்டா. ரைட்? ஓகே, இப்போ என்ன வேணுமா? P is 120. P is 120. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 2 தீட்டான்னு வரும். ஏன்னா அதனுடைய ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து வெளியில இருக்க ஆங்கிள், ரெண்டு ஆங்கிளோட சம்ம. ஓகே, சரி வாங்க இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது Q தானே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஓகே, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இது ஃபுல்லா எவ்வளோ? இது தீட்டா அப்படின்னா இது ஃபுல்லா எவ்வளோ? 90 மைனஸ் தீட்டா. ஓகே, இது ஃபுல்லா 90 மைனஸ் தீட்டா. அப்போ இது ஃபுல்லா 90 மைனஸ் தீட்டா. ஏன்னா இது தீட்டா. ஓகே, இது 90யா? இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது ஒய் தான். நான் அதை நிறைய வேரியபிள் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்து இதாக வேண்டாம். எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் தி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸ் பிளஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் 120 கொடுத்துருக்காங்க. இப்போ 120 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் 60 அப்படின்னா வச்சுக்கணும். இது ஓகேவா? ஏன்னா இது தீட்டா, இது எக்ஸ், நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு 180. இது அப்படியே இருக்கட்டும். ஃபைன். இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா தான், பிகாஸ் இட்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது தீட்டா, இது 2 தீட்டா. இதை கன்சிடர் பண்ணீங்களா? ட்ரையாங்கிள் பி கியூ டி கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் சேம் தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 தீட்டா. எக்ஸ் ஈக்குவல் 2 தீட்டா போட்டிங்கன்னா 2 தீட்டா பிளஸ் தீட்டா இஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு 60. தீட்டா ஈக்குவல் டு 20. அப்போ ஆன்சர் 40. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு ஃபியூ செகண்ட்ல மறுபடியும் போடுறேன். ஒன்றும் இல்லை, திருப்பி போடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த இடம் வந்து என்னன்னா இது தீட்டான்னு வைங்க, இது தீட்டா. அப்போ இது 2 தீட்டா வரும். ஏன்? இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள் வெளியில் இருக்கிற எக்ஸீஸ் ஆங்கிள் வரும். இட் இஸ் 2 தீட்டா. கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள். இதுவும் சேம்.
அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் சேமாக தான் இருக்குது. 2θ இது 2θ. ஓகே, இது 2θ இது 2θ. அப்போ இது 2θ இது 2θ. இங்க என்ன வரும்? 180 மைனஸ் 4θ வரும். இது 180 மைனஸ் 4θ வரும். 180 மைனஸ் 4θ. ஏன்னா இது 2θனா 2 θ 4θ பிளஸ் இது ஒரு θ. அதை ஆட் பண்ணீங்கன்னா 120. ஏன்னா பிளஸ் ஃபுல் கியூ வந்து 120. ஸோ இதை இது பண்ணுங்க. திஸ் இஸ் 3θவா 60 ஈக்குவல் டு 3θ. θ ஈக்குவல் டு 20 வந்துடும். 20 வந்துச்சுன்னா 2θ தான் ஆன்சர். ஒரே இதெல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க. நீங்கள் எக்ஸ் ஒய்ன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, இந்த லாஸ்ட் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணிருக்கு. பட் நல்ல சம் மிஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. Ayush is 25% less than Narendra. The age of Narendra is 20 years more than the average age of the two sons. Total age is 40 years. Find the difference between the Ayush and Narendra. Ayush is 25% less than Narendra. 75 by 100 of Narendra. Okay. அடுத்தது, if Narendra is 24 years, Narendra is 24 years. ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஆயுஷ்க்கும் நரேந்திராக்குள்ள ரேஷியோ எடுத்தீங்கன்னா 3:4 வரும். ஏன்னா 3 times 4 times 3:4. ஓகே, இவன் தான் அதிகம், நரேந்திரா அதிகம். அவன் வந்து 20 years மோர், 24 years மோரா. இப்போ 3x இது 4xன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த இது. அப்போ 4x மைனஸ் 3x இஸ் x. x ஈக்குவல் 24. ஓகே, சாரி, 3x அண்ட் 4xங்கிறது ஆயுஷ் அண்ட் நரேந்திராவோட ஏஜ்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, if age of Narendra is 24 years more than the average age of his two sons whose total age is 40, அப்போ நரேந்திரா வந்து இவனுடைய சன்னோடைய ஆவரேஜோட 24 அதிகமா இருக்காங்க. அப்போ சன்னோட ஆவரேஜ் எவ்வளோ? 20. 40 years total 20, ஆவரேஜ் இஸ் 20, அதோட ஒரு 24 அதிகமா. அப்போ 44 தான் நரேந்திரா. இவன் 44 அப்படின்னா இவன் 33 தான் இருக்க முடியும். Find the difference between Ayush and this. Answer is 11 years. சிம்பிளான கொஸ்டின். போடலாம், தாராளமாக போடலாம் இந்த கொஸ்டின்லாம். கொஸ்டின் நம்பர் 16. இதெல்லாம் ரிசல்ட்டு டெரிவ். அப்புறம் என்ன பண்ணுறேன், பிஎல் அண்ட் சிஎம்ஆர் மீடியன்ஸ். ஒரு ட்ரையாங்கிளில் ஏ இஸ் 90, பி அண்ட் சி, பிஎல் அண்ட் சிஎம் டூ மீடியன்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா பிஎல் ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இது ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, மீடியனாவே ஆஃப் ஆஃப் திஸ் பாயிண்ட். இதில் ஏசியில் பாதின்னு வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். பட் இது ரிசல்ட் நோட் பண்ணி வச்சுங்க, எங்கெல்லாம் டெரிவ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 17. A pipe fill the tank in 30 minutes due to leak A and B, 1.5 hours and 1 hour 15 minutes respectively. How long it will this? Okay, இது மினிட்ஸா மாத்திங்க, மினிட்ஸா தான் இருக்கு. ஃபில் பண்ற டேங்க் 1/30. 1/30. இது வந்து லீக் பண்றதுனால எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 60 பிளஸ் அவர் 1.5 hours மினிட்டா மாத்தினா 90 minutes. 1/90. லீக் பண்றதுனால மைனஸ். இது 1/75. ஓகே, இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 450 30 50 தான் டிவைட் ஆகும். 450 இஸ் எல்சிஎம். 450 வரும்னா 15 டைம்ஸ் வரும். இது வந்து 5 டைம்ஸ் வரும். இது வந்து 450 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் 6 டைம்ஸ் வரும் நினைக்கிறேன். 6 டைம்ஸ். இல்லையா? மேலே வந்து திஸ் 11, 50 minus 11 is 4. 4 upon 450. 225 divided by 2. இது வந்து மினிட்ல இருக்கு. அவர் ஆப்ஷன் சாய்ஸ் ஹவர்ல மாத்தணும் அப்படின்னா 225 divided by 2 into 1/60. 15 அடிச்சீங்கன்னா 15 சார் 225. இது வந்து 450. 2 into 4 8. 15/8. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 8ல இருக்கு. ஸ்டாப் இட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் 18 வாங்க. 11 people went to lunch together to hotel. 10 of them 400 each. 400 ரூபா பே பண்ணியிருக்காங்க. அப்போ 4000 ரூபாய் இந்த 10 பேருமே பே பண்ணியிருக்காங்க. 11th பர்சன் வந்து 100 rupees மோர் தேன் தி ஆவரேஜ். ஆவரேஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதோட 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கான். இதுதான் வந்து 11 people, 10 people, இவன் 11th பர்சன். எல்லாத்தையும் சேர்த்துனா 11 டிவைட் பண்ணலாம். ஆல்ரெடி ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ். சிம்பிள். ஆட் பண்ண அவ்வளோ வந்து 4100 ஈக்குவல் டு 11x minus x, that is 10x. 10x equal to 410. x equal to 410.
வாட் இஸ் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி டோட்டல்? 410ங்கிறது ஆவரேஜ். 410 11 பேர் போயிருக்கு இன்ட்டு போட்டிங்கன்னா வந்துடும் 0 41 41 this 451. Sorry? 410 plus 100. 41 expenditure. ஆனா வந்து 11th class வந்து spend பண்ண போயிட்டாங்க. Plus வந்து what is the total? What is the 11th person? Okay. டோட்டல் ஸ்பெண்ட் பண்ணது கேட்டீங்க. ஓகே 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 சிம்பிள் தான். இப்போ எக்ஸுங்கிறது ஆவரேஜோட 100 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கான். அப்போ 510. 11th பர்சன் எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவு பண்ணும்? அவன் செலவு பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 410 plus 100 is 510. ஓகே. Question 19 வாங்க. Shopkeeper sold 2 articles 9471 on the one hand he gained 23% on the last 23% overall percentage gain or loss. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா SP1 ஈக்குவல் டு SP2 இருக்க பட்சத்தில் அந்த அமௌண்ட்டே தேவையில்லை. இந்த இடத்துல இது யூஸ் பண்ணவே தேவையில்லை. இதெல்லாம் irrelevant டேட்டா. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா ரிடண்டன்ட் டேட்டா. ரிடண்டன்ட் டேட்டானா அந்த வேல்யூ இல்லாமல் இந்த கொஸ்டின் டீல் பண்ணலான்னு அர்த்தம். ஓகே. சின்ஸ் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் பர்சன்டேஜும் அண்ட் கெயின் பர்சன்டேஜ் நியூமரிக்கலி ஈக்குவலாக இருந்ததுன்னா 100% யூ வில் கெட் லாஸ். எவ்வளோ பர்சன்டேஜ்னா அந்த பர்சன்டேஜை 23ங்கிறத ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுங்க. இதுதான் ஆன்சர். சரி, இது வேற நம்பர், இது வேற நம்பராக இருந்தால் அது இன்னொரு டெஸ்ட்டில் பார்ப்போம். பட் அதுக்கு வேற ஃபார்முலா. பட் நியூமரிக்கலி ஈக்குவலாக இருந்தால் ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஆல்வேஸ் யூ வில் பி கெட்டிங் லாஸ். எவ்வளோ பர்சன்டேஜ்னா அந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை 100 கொடுங்க. மைனஸ் ஆனால் 23 ஸ்கொயர் இஸ் 5.2. ஐ மீன் 529. 100ஆல் டிவைட் பண்ணால் 5.29 லாஸ். வேணும்னே கெயின் கொடுத்துருப்பான் பார்த்துக்கணும். மைனஸ். இது டைரக்ட் ஃபார்முலா. இஃப் இட் இஸ் வெவ்வேறு நியூமரிக்கல் வேல்யூ வேறையா இருந்ததுன்னா வில் டூ இட் இன் த நெக்ஸ்ட் அப்கமிங் டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. The root of the quadratic equations alpha and beta. What is alpha plus beta ன்னு கேட்குறான். இதை மல்டிபிள் பண்ணுங்க. ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 1. இதுதான் வந்து வேல்யூ. இப்போ இதுல இருந்து நீங்க 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 5/2. இதை இந்த ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ணேன். இதில் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 2. ஆல்ஃபா பீட்டா என்னன்னா இந்த வேல்யூ 5/2. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ஃபா பீட்டா இஸ் 5/2. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் 2 plus 1, that is 5/2 plus 3. Multiply பண்ணா 6. 6 plus 5 is 11. 11/2 is the answer. 11/2. வேணும்னே 2/11 கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. சரியா? Question number 21 வாங்க. A boat can 3 km upstream, 5 km downstream 55 minutes. இது வந்து lengthy process, lengthy question. தொட்டுறாதீங்க. உங்களால ஃபாஸ்டா பண்ண முடிஞ்சா மட்டும் தொடுங்க. அதர்வைஸ் டோன்ட். அது இல்லாம b plus c, அதாவது 1/b plus c xன்னு வச்சுக்கிறேன். 1/b minus c is y-ன்னு வச்சுக்கிறேன். அதாவது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, சாரி டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டினாமினேட்டர்ல இருக்குது 1/x, சாரி டினாமினேட்டர் ஸ்பீடு இருக்கிறத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 1/b plus. ஏன்னா ஈக்குவேஷன் போடுறது ஈஸியாக இருக்கும். மினிட்ஸ் கொடுத்ததுனால 3 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமில் போகிறோன்னா அப்போ 3/, ஆக்சுவலாக போடுறதா இப்படி போட்டுருப்பேன். 3/b minus c plus 5/b plus c ஈக்குவல் டு 55/16 போட்டிருப்பேன். ஏன் 60? இது மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். இதுக்கு பதிலாக நான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீமில் வந்து 4/b minus c, அடுத்து 9/b plus c. டோட்டல் எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes. அப்போ 85 minutes-ஆ? 85 minutes அவுட் ஆஃப் 60. இப்போ இப்படி தான் மைண்ட்லேயே போட்டுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், 1/b minus c is y-யும் 1/b plus c x-ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது என்ன வரும்? 3y. இது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 5x ஈக்குவல் டு கேன்சல் பண்ணாலும் சரி அல்லது வந்து அப்படியே விட்டாலும் சரி 55/60. அதே மாதிரி இது 9x plus 4y ஈக்குவல் டு 85/60. இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இது 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 4 × 5 20. 4 × 3 is 12. அதே மாதிரி 3 × 9 is 27. 3 × 4 is 12. ஸோ 12 இது சப்ராக்ட் பண்ணும்போது 12 கேன்சல் ஆகிடும். இப்போ 3 × 9 மட்டும் வாங்க 27. 4 × 5 is 20. 27 minus 20 is 7.
7x left hand side, right hand side வாங்க. 4 into 55, 3 into 85. 3 into 85 எவ்வளவு வந்தது? 3 into 8 is 240. 3 into 5 is 50. 255. 255 divided by 60 minus 4 times of 55. 4 times 50 எவ்வளவு? 4 times 220 ஆ? 220 divided by 60. இது 7x ல வருது. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 35 divided by 60. கேன்சல் பண்ணா 5, 5 கேன்சல் பண்ணா 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/12 அப்படியே இருக்கட்டும் எக்ஸ். இதெல்லாம் வந்து டூ காம்ப்ளிகேட்டட். காம்ப்ளிகேட்டட்னு டைம் கில்லிங், தொட்டவே கூடாது இதெல்லாம். ஓகே, சரி. ஆனால் டயர் 2ல் தொட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. 5 டைம்ஸ் நீ எக்ஸுக்கு பதிலாக 5/1/12 போட்டிங்கன்னா 5/12 அங்கே போனால் -5/12 ஆகும். ஸோ மேலே இங்கேயும் 5 மல்டிப்ளை பண்ணால் மேலே 25 வரும், கீழே 60 வரும். 55 - 25 வந்து 30/16 வரும், தட் இஸ் 1/2. 3y equal to 1/2 வரும், y equal to 1/6. y என்ன? b minus y is 1 upon b minus c. 1/y என்ன அப்படின்னா b minus c equal to 6, b plus c equal to 12. என்ன கேட்குறான்னு மட்டும் பாருங்க. how much time it will take to 43.2 டவுன் ஸ்ட்ரீமில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறான். இந்த இடத்துல பி கண்டுபிடிக்கணும், எது கண்டுபிடிக்கணும்? எக்ஸுங்கிறது அப்ஸ்ட்ரீமோட டைம், டவுன் ஸ்ட்ரீமோட டைம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 12. இது அப்படியே உல்டா போட்டீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சு, தட் இஸ் 12. பி பிளஸ் சி இஸ் 12 வந்துடும். அந்த 12ஆல் இதை டிவைட் பண்ணுங்க. 43.2ங்கிறது கிலோமீட்டர், டிவைட் பை 12 போட்டிங்கன்னா அதுதான் வந்து டைம். எத்தனை 12 இருக்கு? 3 12s are 36. ரிமைனிங் ஆஃப் நைட்ஸில் 3 மட்டும் தான் இருக்கு. ஸ்டாப் இட். 36னா அந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 3, 7, 7.2 6 இருக்கு. சான்சஸ் 3.6. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 22 வாங்க. தொட்டராதீங்க. 21 தொட்டராதீங்க. பட் ப்ராசஸ் கண்டிப்பாக தெரியணும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஷின் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைமால தான் மிஸ் பண்ணுறீங்க, தெரியாதால மிஸ்ஸே ஆகக்கூடாது. அப்புறம் நம்ம டயட்டில் மாட்டிப்போன்னு அர்த்தம். சரியா? அதனால டைமால விடுறதுக்கு தைரியம் வேணும், அதே சமயம் விஷயம் தெரியணும். Question number 22. How many kg of this per kg should mixed with 7.5 kg of 50 rupees this? Selling mixture is this. In the SP எடுத்துங்க 53.1 equal to gain 18%. அப்போ 118 divided by 100 of CP. ஓகே, இது வந்து 118 எதாவது டிவைட் ஆகும். 159 இது 59 டிவைட் ஆகுமா? ஸோ 59 டிவைட் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 போட்டுக்கிட்டா 5310 டிவைட் பை 118. இது 59 வந்து 2 டைம்ஸ். 59 அடிக்குமா? 59 வந்து பார்த்தாவே தெரியுது. 9 டைம்ஸ் ஆஃப் 51 இஸ் திஸ். அப்போ சிபி ஈக்குவல் டு 45 ருபீஸ். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 45 மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒர்த்து 45 நடுவில் போடுங்க. இந்த பக்கம் 42 ரூபான்னு போடுங்க, இந்த பக்கம் 50 ரூபான்னு போடுங்க. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. திஸ் இஸ் 3, இது 5. 5:3 ரேஷியோ எடுக்கணும். இது வந்து 7.5 கிலோ, 7.5. அப்போ 3 வந்து 7 கிலோ மாறி இருக்கு. எவ்வளோ? 3 வந்து 2.5 மல்டிபிள் பண்ணாதான் வரும். இது 2.5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 12.5 கிலோ, தட் இஸ் 12.5. சிம்பிள். ஸோ எஸ்பி வச்சுட்டு சிபி கண்டுபிடிச்சிட்டீங்க, சிபி வச்சுட்டு மிக்சர்ஸ் அலிகேஷனில் போயிடுங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சம். Question number 23. Height of the cylinder is 2/3 of the diameter. H equal to 2/3 of 2r. 2r is the diameter. Okay, H equal to 4r divided by 3. Volume is equal to volume of the sphere whose radius is this. Volume of the cylinder enna? Pi. R square. H வந்து 4r by 3 equal to volume of the sphere equal to volume of sphere 4/3 pi r cube. r எவ்வளோ? 4 cube. Simple. Okay. Pi cancel. 4/3 cancel. This is r cube equal to 4 cube. R equal to 4. What is the curved surface area of this cylinder? Curved surface area என்ன? 2 pi r h. pi இருக்கட்டும், half measure pi தான் இருக்கு. 2 into r எவ்வளோ? 4. h எவ்வளோ? 4/3.
So 2 into this 14, so 16, 16 into 2 is 32. 32. How to surface area? 2 pi r h தானே என்னாச்சு 4/3 16 to 32. தப்பா இருக்க So, 4. Hmm? Sorry, R வரும்போது 4/3 into R. அதான் ஆமா சார் 4/3 into R வருது சார் x is equals to 4/3 R 2 into pi into r4 h is 4r/3 அதான் போட்டுருக்கு. R 4 வருது ஓ இதுல ஒரு ஆறு. ஓகே ஓகே சாரி, இன்னொரு ஆறு வருமா? சாரி, இன்னொரு ஆறு வந்து 4. So 4 into 4 into 64, 64 into is 128. Okay, answer this. Thank you. Question number 24 வாங்க. The number of students is 75, class is 75. Out of which இந்த மாதிரி வந்ததுன்னா 1/3 வச்சுக்கோங்க. 1/3 பாய்ஸ், ரெஸ்டா கேர்ள்ஸ் தான். 75ல 1/3 எவ்வளோ? 25, 50. ஓகே, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பாய்ஸ் இஸ் 2/3 வச்சுக்கோங்க. 2/3 மோர் தேன் தி ஆவரேஜ் ஆஃப் கேர்ள்ஸ். ஓகே, இஃப் த கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா 2/3 மோரா 2/3 பிளஸ் எக்ஸ் பிளஸ் இது கேர்ள்ஸோட 2/3 அதிகமா இதுதான். அப்போ அந்த பாய்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5/3 ஆஃப் எக்ஸ். இது பாய்ஸோட ஆவரேஜ், கேர்ள்ஸோட ஆவரேஜ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஓகே, இந்த 2/3 தான் பார்த்து பயப்படாதீங்க. 2/3%. ஓகே, இந்த நெட் ஆவரேஜ் எவ்வளோ? 66. இப்போ இது சப்ராக்ட் பண்ணுங்க, இது சப்ராக்ட் பண்ணுங்க. இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ். 25:50. அப்போ 25:50னா 1:2 ரேஷியோல இருப்பாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இங்க சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு சின்னதா ஷார்ட்கட் சொல்றேன். ஓகே, இது 5/3 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 66. இது 66 மைனஸ் எக்ஸ். இந்த ரேஷியோ 25:50 1:2. ஓகே, 66 minus x upon 5/3 of x minus 66 equal to 1/2. So 2 multiply 2 times of 66 no minus 2x equal to 5/3 of x minus 66. இந்த 66 வந்து 3 times of 66 வந்துரும். So 3 times of 66 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2x plus ஆயிடும். 5/3 of x plus 2x. 2 into 3 6. 6 plus 5 is 11. 11x by 3 equal to 3 times of 66. 11 cancel from 22. 11 cancel 6 6. 3 into 3 9. 9 into 6 54. 54 தான் x. X என்னது? Average of girls. Answer this. Easy question தான், பார்க்க தான் உங்களுக்கு இது மாதிரி தெரியுது. ஈஸி கொஸ்டின் தான். இன்னொரு டைம் போடுங்க வரும். The length and breadth of a cuboid in the store are in the ratio 2:1. Height is 3.5. Okay. The area of the 4 walls is 210. What is this volume? First wall பாருங்க. wall எப்படி இருக்கா? இந்த wall இந்த வந்து இது length, இது height. So LH அதான் வாலோட ஏரியா. பின்னாடி ஒரு LH இருக்கு. 2 times of LH. அதே மாதிரி இது B into H, BH. அதே மாதிரி இந்த சைடு ஒன்று இருக்கும், இது BH, 2BH. இதுதான் 4 வாலோட ஏரியா. சரி, 2 times of LH plus 2 times of BH. 2H வெளியில் தூக்கி போட்டீங்கன்னா L plus B. 2 times of H எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம்? 3.5. L plus B, இது 2x, இது 1xன்னு வச்சுங்க, 3x. இதுதான் வந்து 4 வால்ஸோட வேல்யூ, ஏரியா 210 கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 2 into 5 7, 7 into 3 into x equal to 210. 7 into 3 is 10, 21, 21 cancel பண்ண 10 வரும். ஸோ x equal to 10. What is x? The proportionate. Proportionateல பார்த்தீங்கன்னா 2 times of
10 வந்து 20, அதான் லென்த்து. பிரெத்து வந்து 10, ஹைட் வந்து 3.5. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் you'll get the A வால்யூம். திஸ் இன்டு திஸ் 35 வந்துடும். 35 இன்ட்டு 20 is 700. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 25ல 20 கிராஸ் பண்ணி இருக்க முடியும் கண்டிப்பாக 15 மினிட்ஸ்லேயே சொல்கிறேன். ஏன்னா ஒரு 4 கொஸ்டினாவது 10 செகண்ட்குள்ளே போடுற மாதிரி இருக்குது. சரியா? எஸ்பெஷலி இந்த கொஸ்டின்லாம் வந்து அந்த அல்ஜிப்ராவில் வந்து ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அதெல்லாம் வந்து எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபியூ செகண்டில் போடுறதான். 4 கொஸ்டின் மட்டும் நீங்கள் 10 செகண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் 20 கிராஸ் பண்ணிட முடியும். சரியா? அதை பிக் பண்ணுங்க. இப்போ நம்ம 24 கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன். 24 கொஸ்டின் பேப்பர்லையும் குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 கொஸ்டின் 10 செகண்டில் போடலாம். அந்த கொஸ்டின் மட்டும் பிக் பண்ணி திரும்பி போட்டு பாருங்க. வில் கெட் இட். ஸோ வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.